வெல்கம் டு டே 12 ஆஃப் கோயிங் பேக் டு யூஎஸ். இன்னைக்கு கொஞ்சம் வினோதமான நாள் தான். அன்றைக்கி அன்பாக்சிங் வீடியோலாம் பண்ணிவிட்டு அங்கேயே மட்டையாயிட்டேன். காலையில் ஒரு 5:30 மணிக்கு ஸ்லீப் ஓவருக்கு பையன் வீட்டுக்கு வந்த பொண்ணு மாதிரி யாருக்கும் தெரியாமல் ஜிம்முக்கு ஓடிட்டேன். நம்ம நேரத்தை பற்றி தான் தெரியுமே, சனி தலையில் ஏறி சால்சா டான்ஸ் ஆடணும். வெறும் வயிற்றில் ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது. பழக்கடைக்கு போனால் பழக்கடையிலேயே படம் இல்லை. எப்படியோ இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி ஆப்பில் உஷார் பண்ணிட்டு ஜிம்மில் இன்றைக்கி ஆர்ம்ஸ் டே. கார்டியோலாம் நைட்டில் பார்த்து போன பம்பை செக் பண்ணிட்டு வீட்டுக்கு சத்திரிட்டேன். வீட்டுக்கு போனோடனே முதல் வேலை ஓட்மீல். ப்ரோ டிப், வேவோட ஃப்ளேவர் சாணி மாதிரி இருந்துச்சுன்னா ஆட் சம் சுகர் ஃப்ரீ அண்ட் கொக்கோவா பவுடர். ஓட்மீல் தட்டிட்டு ஒரு 45 மினிட்ஸ் வாக்கு. வீட்டுக்கு வந்த உடனே ஒரு ஹாப்பி நியூஸ், நியூ டெலிவரிஸ். இனிமேல் கொஞ்சம் ஓல்ட் ஃபேஷன்டாகவே ட்ரெஸ் பண்ணலான்னு இருக்கேன். கொஞ்சம் சூட் ஆகுது நம்மளுக்கு. ஒரு தடவை தான் தவறு. அம்மாவுக்கு கொஞ்சம் ரேப்பிடாக வேலை பார்த்ததுக்கு இதான் நம்மளுக்கு கூலி. என்ன வெறிக்க பார்க்க வச்சுட்டு திங்கிறான் பத்தியா. வர அண்ணாநகர் வர்றவனா தற்கொலையா இருக்கானுங்க. ஒரே டைம்ல 4 வண்டியும் வந்து முட்டிக்கிட்டு டிராஃபிக் ஆக்கிடுறானுங்க. மேக்ஸ் போனா இந்த வெள்ளை சட்டக்காரன் லைன்ல நடுவுல போடுறான். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு ஜோன்னு வீட்டுக்கு ஓடி வந்து கண்ணாம்பூச்சி ஆட ஆரம்பிச்சிட்டோம். சனி வேலை பார்ட் 2. மொதல் மேட்ச்லேயே நான் தான் கேட்சரு. எப்படியோ ஓடி பிடிச்சிட்டேன். அந்த மேட்ச்சுக்கு சாபூத் ரிச் போடுற கேப்பில் ஒருத்தர் நான் பேட்மேன் மாதிரி ஷேடோ சொல்ல ஓடிறேன்னு காவக்குள்ள காலை விட்டாரு. காப்பாற்ற வேண்டிய நானே மண்ணில் புரண்டு சிரிச்சிட்டு இருந்தேன். இது சரிப்பட்டு வராது, மரத்து மேலே ஏறிட்டேன். சனி வேலை பார்ட் 3. ஒரே காரில் ஒரு 7 பேர் ஏறிக்கிட்டு லைட்டாக சீட் பண்ணிட்டேன். ஒரு 3:45 வாக்கில் வந்து இறக்கி விட்டானுங்க. நாளைக்கு கேலரிஸ் ரிடம்ஷன் டே. வரட்டா?